عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: تبرك بالقرآن فإنه كلام الله وخرج منه. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கொடையும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் பேரருளால் இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ரமலானுடைய காலங்களில் பாக்கியமாக நிறைவான நல்லமல்கள் செய்கிற நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், இன்னும் மௌனமாய் இருங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹுவினால் இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட பெரும் பொக்கிஷமாகும் குர்ஆன். குர்ஆன் ஒரு வாழும் அற்புதமாக, முஅஜிஸாவாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை ஒரு பெட்டகமாக, பொக்கிஷமாக பாதுகாப்பதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா தேர்வு செய்த இதயம் பரிசுத்தமான இதயமான ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கல்பை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். அந்த நம்பிக்கைக்குரிய ரூஹுல் அமீனான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய கல்பின் மீது இறங்கினார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த குர்ஆன் என்பது முதலாவதாக பாதுகாப்பதற்கான பொக்கிஷமாக அல்லாஹ் தேர்வு செய்தது. உலகத்தில் ஆக பரிசுத்தமான, பாவ எண்ணங்களோ கரைகளோ படிந்திராத பொக்கிஷமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கல்பு அத்ஹர், பரிசுத்தமான இதயத்தை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். இது ஒன்றே போதுமானது. குர்ஆன் என்பது அது எவ்வளவு பாக்கியமானது, எவ்வளவு புண்ணியமானது, எத்துணை அது கண்ணியமானது என்பதை புரிந்து கொள்வதற்கு. அதை தொடர்ந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த இடம்தான் பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். அறிவுள்ளவர்களுடைய இதயங்களை அல்லாஹ் தேர்வு செய்ததாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆலிம்களின் இதயங்கள், ஹாஃபிதுகளின் இதயங்கள், முஃபஸ்ஸிரீன்களினுடைய இதயங்கள், முஹத்திஸீன்களுடைய இதயங்கள், ஃபுகஹாக்களுடைய இதயங்கள், சூஃபியாக்களினுடைய இதயங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த இந்த குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தேர்வு செய்வதற்கு தேர்ந்தெடுத்த இடம் பாக்கியமான அது குலூபுகளாகும், பரிசுத்தமான இதயங்களாகும். இதயங்களின் வழியாகத்தான் குர்ஆனை அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான். குர்ஆனுடைய வார்த்தைகளை பாதுகாப்பதற்கு, குர்ஆனுடைய தஜ்வீத் சட்டங்களை பாதுகாப்பதற்கு. எனவே ஹுஃபாதுகளாக, ஹாஃபிதுகளாக, காரிகளாக, அதனுடைய பொருட்களை பாதுகாக்கிற உலமாக்களாக, அதனுடைய விளக்கங்களை பாதுகாக்கிற முஃபஸ்ஸிரீன்களாக, குர்ஆனுடைய கருத்துக்களை பாதுகாக்கிற முஹத்திஸீன்களாக, குர்ஆனுடைய சட்டங்களை பாதுகாக்கிற ஃபுகஹாக்களாக, குர்ஆனுடைய பாத்தினான உள்ரங்கமான அர்த்தங்களை பாதுகாக்கிற லிகுல்லி ஆயத்துன் லஹ்ருன் வ பதர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஆயத்திற்கும் வெளிரங்கமான கருத்து உண்டு, உள்ரங்கமான கருத்தும் உண்டு. எனவே குர்ஆனுடைய உள்ரங்க கருத்தை பாதுகாக்கிற
சூஃபியாக்களாக, இப்படி அத்துணை பேர்களும் குர்ஆனை பாதுகாக்கிற பொக்கிஷங்கள் தான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இதயங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த குர்ஆனை பாதுகாக்கிற மகத்தான பணிகளை அல்லாஹு தஆலா இந்த சீதேவிகளிடத்தில் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். எனவே கியாமத் வரைக்கும் உலமாக்கள் இருப்பார்கள், இல்மு இருக்கும், ஹாஃபில்கள் இருப்பார்கள், உருவாகி கொண்டே இருப்பார்கள். எத்துணை பெரிய நெருக்கடிகளை குர்ஆன் சந்தித்திருக்கிறது, எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை குர்ஆன் சந்தித்திருக்கிறது, எவ்வளவு பெரிய சவால்களை குர்ஆன் சந்தித்திருக்கிறது. அது இறக்கப்பட்ட காலம் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் 15 நூற்றாண்டுகளாக குர்ஆன் சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் குர்ஆன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது, தன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கிறது, தன் உம்மத்தை பாதுகாக்கிறது. நெருக்கடியான காலகட்டங்களில் குர்ஆன் இந்த உம்மத்தை எப்படியெல்லாம் பாதுகாத்தது என்று வரலாற்றில் குர்ஆனை பாதுகாக்கிற சமுதாயம், சமுதாயத்தை பாதுகாக்கிற குர்ஆன். எனவே இந்த சமுதாயத்தை விட்டு குர்ஆனையோ, குர்ஆனை விட்டு இந்த சமுதாயத்தையோ எந்த காலகட்டத்திலேயும் பிரிக்க முடியாது. அது இறக்கப்பட்ட காலம் முதல் கொண்டு இந்த சமுதாயத்தை குர்ஆன் தத்தெடுத்து கொண்டது. குர்ஆன் இந்த சமுதாயத்தை தத்தெடுக்கிறது. ஜாஹிலியா என்றுதான் அந்த காலகட்டத்திற்கு சொல்லப்பட்டுச்சு. அந்த மக்களுக்கு உம்மியீன் என்றுதான் சொல்லப்பட்டது. உம்மியீன், எழுத படிக்க தெரியாத சமுதாயம் அவர்கள். ஜாஹிலியத்தான அறியாமைக்கு பெயர் பெற்ற சமுதாயம் அரபுலக சமுதாயம். ஜாஹிலியா என்ற பெயர் பெற்ற அந்த சமுதாயத்தை ஹைருல் குரூன் என்று மாற்றியது குர்ஆன் தான். காலங்களில் சிறந்த காலமாக, அது இறக்கப்பட்ட காலம் மாத்திரமல்ல, குர்ஆனை தொட்டு தொடங்கி நிற்கிற அடுத்த காலகட்டம், அதை தொடர்ந்து நிற்கிற அதுக்கு அடுத்த காலகட்டம். எனவே சஹாபாக்களுடைய, தாபிஈன்களுடைய, தபஉ தாபிஈன்களுடைய முற்காலத்தினுடைய 300 ஆண்டு காலங்களை பொக்கிஷமாக அது புரட்டி போட்டது, புரட்சிகரமாக மாற்றி போட்டது குர்ஆன். எனவே குர்ஆன் என்பது ஜாஹிலியாவில் வாழ்ந்த, அறியாமையில் வாழ்ந்த மக்களை ஆகச் சிறந்த காலமாக அவர்களை மாற்றியதில் குர்ஆனுக்கு தனித்துவம். ஜாஹிலீன்களாக, ஜுகலாக்களாக இருந்த அவர்களை ஒக்கலாக்களாக, உலகத்தில் ஆக சிறந்த அறிவாளிகளாக மாற்றியது குர்ஆன். ஒட்டகம் மேய்ப்பவர்களாக இருந்தவர்களை, இல்லை இல்லை, ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று உலகத்தின் பார்வையில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட அந்த அரபுலக சமுதாயத்தை சஹாபாக்கள், தோழர்கள், இவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹுவின் மகத்தான திருப்தியை பெற்ற புண்ணிய கூட்டம் என்று பெயர் குர்ஆன் தான் கொடுத்தது. குர்ஆனின் மூலமாகத்தான் அவர்கள் அதை பெற்றார்கள். ஏதோ அரபுலகத்தினுடைய ஒரு பாலைவனத்தை கடந்து செல்லுகிற 2ஆம் கலீஃபா ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஓரிடத்தில் நின்று ஒரு பாறையை உற்று நோக்கி அழுதார்கள், அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏன் அழுகிறீர்கள் என்று காரணம் கேட்ட பொழுது, இதே இடத்தில் தான் நான் ஒட்டகம் வைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு காலகட்டம் இங்கே இந்த பாறையில் படுத்து தூங்கினேன். என் தந்தை என்னை அடித்து சொன்னார், நீ எல்லாம் ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாயக்கற்றவன், தகுதியற்றவன் என்று சொல்லி என்னை அடித்து விரட்டினார். என் தந்தையால் நான் தகுதி இல்லாத, அன்ஃபிட் என்று சொல்லப்பட்டவன் நான். ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாமல் இருந்த என்னை இந்த குர்ஆனும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 22 லட்சம் சதுர மைலை அந்த மக்களை ஆட்சி செய்கிற மகத்தான அளவிற்கு உள்ள ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்தது என்று சொன்னால், எனக்கு இந்த குர்ஆனும் இந்த இஸ்லாமும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நினைத்து கண்ணீர் வடித்து அழுதார்கள் என்றால் காரணம் குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தை மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது, அவர்களுடைய கலாச்சாரத்தை புரட்டி போட்டது, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தை புரட்டி போட்டது. அறிவிழியாக இருந்தவர்களை அறிவொளியாக, உலகத்தின் சுடராக, அறிவு சுடராக அவர்கள் ஒளியேற்றுவதற்கான காரணமாக குர்ஆன் இருந்தது. பின்னொரு காலகட்டம் குர்ஆன் அது நிறைவு பெற்று நிற்கிறது. 23 ஆண்டு காலங்கள் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக, சன்னம் சன்னமாக இறக்கப்பட்டு அது அப்படியே லினுசப்பித பிஹி ஃபுஆதக, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஏன் இத்தனை ஆண்டு காலங்கள்? குன் ஃபயகூன் என்று சொன்னால் ஆகிவிடலாமே. குர்ஆன், இந்த உலகத்தை அல்லாஹ் அப்படித்தானே படைத்தான், இந்த உலகத்தை அப்படித்தானே உருவாக்கினான், மீண்டும் இந்த உலகத்தை அல்லாஹ் அப்படித்தானே அளிப்பான். அப்படியானால் ஒற்றை வார்த்தை குன், அதற்கில்லாத சக்தியா? தௌராத்தை கொடுத்தவன் ஒரே பொழுதிலே கொடுத்தான், ஜபூரை கொடுத்தான், இன்ஜீலை கொடுத்தான். குர்ஆனுக்கு மாத்திரம் ஏன் இத்தனை ஆண்டு காலங்கள்? ஒவ்வொரு ஆயத்தாக, வசனமாக, சூறாவாக, பக்கங்களாக இப்படியெல்லாம் இறக்கப்பட்ட இந்த வசனம் ஏன்?
அல்லாஹ் குர்ஆனில் அதற்கான காரணத்தை அவனே குறிப்பிடுகிறான். உங்கள் உள்ளத்தில் அழுத்தமாக நாம் பதிய வைப்பதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக என்று சொல்கிறது குர்ஆன். குர்ஆன் தன்னுடைய 23 ஆண்டு காலத்தை நிறைவு பெற்று அதனுடைய கதாநாயகராக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனும் இஸ்லாமிய சட்டங்களும் வணக்கங்களும் வந்த நோக்கமும் ரசூலுடைய அந்த எத்தி வைக்குதலும் நிறைவு பெற்ற பொழுது, ரிசாலத்து நிறைவு பெற்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்தில் இந்த உம்மத் அப்படியே முடங்கி போனது, பேச முடியாமல் தவித்தது, சிந்திக்க முடியாமல் திணறியது. கையிலே உருவிய வாளுடன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி படுத்திருக்கிறார்கள், நபிக்கும் மரணம் வருமா, ரசூலும் மௌத்தாகுவார்களா, நபி இல்லாமல் ஒரு காலத்தை நாம் வாழ முடியுமா, ரசூலை தவிர்த்து விட்டு நம்மால் வாழ்ந்திட முடியுமா என்றெல்லாம் கற்பனைக்கும் எட்ட முடியாத அந்த கூட்டம், அந்த 1.25 லட்சம் கூட்டம் இனி தவித்து பரிதவித்து திக்குற்று இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே தான் மெம்பர் ஏறிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குர்ஆனுடைய ஒற்றை வசனத்தை தான் ஓதினார்கள். ஒரே ஒரு வசனம் தான், ஆல இம்ரானுடைய வசனம். நிறைய சூறாக்களை எல்லாம் ஓதவில்லை. அந்த ஒரு வசனம் அந்த உம்மத்தை மீண்டும் உயிர் பெறச் செய்தது, அந்த உம்மத்தை மீண்டும் பாதுகாத்தது, இந்த உம்மத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாத்தது. அது என்ன வசனம்? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்களா என்று ஜீரணிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு குர்ஆன் சொன்ன வார்த்தை, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் தான். இதற்கு முன்னரும் பல தூதர்கள் சென்றிருக்கிறார்கள், வந்தார்கள், அவர்கள் சென்று விட்டார்கள். ஒருவேளை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டால், அல்லது ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல உஹதிலே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று நினைத்தீர்கள், நிச்சயமாக இல்லை. எதிரிகள் அவ்வாறு உங்களை குழப்பினார்கள். ஒருவேளை கொல்லப்பட்டால் நீங்கள் பழைய மதத்திற்கு திரும்பி விடுவீர்களா? குர்ஆன் ஏற்படுத்தின புரட்சியை மறந்து விடுவீர்களா? குர்ஆன் தந்த வாழ்க்கையை நீங்கள் மாற்றி விடுவீர்களா என்றெல்லாம் இந்த ஒரு ஆயத்து தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவினுடைய வாயின் வழியாக கேட்ட அந்த வார்த்தை தான் சஹாபாக்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது, மீண்டும் உற்சாகத்தை தந்தது. இஸ்லாத்தினுடைய தெளிவை நோக்கி பயணித்தார்கள். எதிர்காலத்தில் நாம் பயணிக்க வேண்டிய, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாழ்க்கையில் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது என்றெல்லாம் மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். காரணம் அந்த ஒரு ஆயத்து தான். இந்த உம்மத்து இது போன்ற அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் குர்ஆன் பல நெருக்கடிகளை சந்தித்தது. தாத்தாரியர்களுடைய காலத்தில் குர்ஆன் எரிக்கப்பட்டது, குர்ஆனுக்கு எதிராக யுத்தம் நடைபெற்றது, குர்ஆனை அழிக்க முற்பட்டார்கள், குர்ஆனினுடைய விளக்க கிதாபுகளை அழித்தார்கள், எரித்தார்கள். ஆனால் கடைசியாக ஹாஃபில்களின் வழியாக அந்த தாத்தாரியர்கள் உட்கொள்ளப்பட்டு அந்த தாத்தாரியர்களுடைய வீடுகளிலேயே குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகிற காலமாக குர்ஆன் மாற்றியது. இதுதான் குர்ஆனுடைய மகத்தான சக்தி. குர்ஆனுக்கு எதிராக அஹ்மது ரஹ்மத்துல்லாஹினுடைய காலகட்டத்தில் 18 ஆண்டு காலங்கள் மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றது. குர்ஆன் அது ஒரு படைப்பு தான், அது மஹ்லூக்கு தான், படைக்கப்பட்டது தான் என்றெல்லாம். அல்லாஹுவினுடைய கலாம் அது கைர மஹ்லூக், அது படைப்பல்ல என்ற யுத்தத்தை துவக்கினார்கள் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ். 18 ஆண்டு காலங்களாக ஜெயில் வாசத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் கடுமையான சவுக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எத்துணை வலிகளும் வேதனைகளும் 18 வருஷம். ஆனாலும் கூட கொஞ்சம் கூட இந்த குர்ஆனுடைய புரட்சிகரமான கருத்திலிருந்து, குர்ஆன் அது படைப்பில்லை என்பதிலிருந்து அணுவளவு கூட அவர்கள் பின்னோக்கி வந்ததில்லை. ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை என்பது அப்படித்தான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலேயும் குர்ஆனுடைய தொடர்பிலே தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இங்கே குர்ஆன் ஓதப்படுகிற பொழுது நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், மௌனமாயிருங்கள், உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். குர்ஆன் அது ஓதப்படணும். ஒரு குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு அப்துல் முத்தலிபினுடைய குடும்பம், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தில் பிறக்கிற முதல் குழந்தைகள் இதா அஃஸஹ, அந்த குழந்தை தெளிவாக பேச ஆரம்பிக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு முதல் கற்றுக் கொடுக்கிற குர்ஆனுடைய ஒரு வசனம் தான் சூரா பனி இஸ்ராயீலினுடைய கடைசி வசனம். வகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹிது வலதன் வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலிய்யும் மினஸ் ஸுல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. இந்த வசனத்தை தான் முதல்ல ஒரு குழந்தைக்கு ஓத சொல்லி கொடுப்பார்கள். ஏன் தெரியுமா? ஒரு குழந்தை முதல்ல ஓத வேண்டிய வசனம் இந்த வசனம் தான். அல்லாஹ்வினுடைய தௌஹீதை, ஏகத்துவத்தை,
அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு. அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு கூட்டாளிகள் இல்லை, அவன் இழிவானவன் அல்ல, அவனை பெருமைப்படுத்துங்கள் என்ற வசனத்தை குழந்தைக்கு, பிறக்கிற குழந்தை பேச ஆரம்பிக்கிற பொழுது முதல் வார்த்தையாக குர்ஆன் வசனம் இருக்கட்டும். கடைசி வார்த்தையாக யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன துர்ஜிஇ, அமைதி பெற்ற ஆத்மாவே உன் ரப்பின் பக்கம் நீ பொருந்தி கொண்டு, உன் ரப்பு உன்னை பொருந்தி கொண்டு, நீ ரப்ப பொருந்தி கொண்டு நீ உன் ரப்பிட்ட வா என்று சொல்லுகிற சூரா அல் ஃபஜ்ரினுடைய கடைசி வசனங்கள் இருக்கட்டும். ஒரு முஃமினுடைய வாழ்வின் துவக்கமும் ஒரு முஃமினுடைய வாழ்வின் நிறைவும் அது குர்ஆனாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. எனவே குர்ஆன் என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது, கலந்தது. அல்லாமா இக்பால் சொல்லுவார்கள், குர்ஆனை எப்படி ஓதணுங்கிறத அழகா சொல்லுவாங்க அல்லாமா இக்பால். குர்ஆன் என்பது தங்களுடைய மகனுக்கு இக்பால் சொன்னார்கள், கவிஞர் இக்பால், மகனே குர்ஆனை நீ எப்படி ஓதணும் தெரியுமா? அது உன் மீது இறங்குவது போல் ஓத வேண்டும் என்று சொல்லுவார். உன் மேல குர்ஆன் இறங்குச்சுன்னா எப்படி நீ ஓதுவாயோ அந்த உணர்வுடன் குர்ஆன் ஓது. அப்படி வரவில்லையா, குறைஞ்சபட்சம் உன் ரப்பு உன்னுடன் பேசுகிறான் என்ற உணர்வோடையாவது நீ ஓது. எப்பொழுதுமே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ரொம்ப மெதுவாக ஓதுவார்கள். சித்தீக் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் இவ்வளவு மெதுவா ஓதுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்மஅது மன் நாஜைது, குர்ஆன் என்பது என் ரப்புடன் நான் பேசுகிற, எங்க ரெண்டு பேர்களும் பேசிக்கொள்கிற சம்பாஷணை அது, பேச்சுவார்த்தை அது. எனவே நான் பேசக்கூடிய ரப்பு அந்த வார்த்தைகளை கேட்பான். எனவே நாங்கள் ரகசியமாக பேசிக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இதுதான் குர்ஆன். குர்ஆன் என்பது முனாஜாத்து பைனல் ஹல்கி வல் ஹாலிக், படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு முனாஜாத், பேச்சுவார்த்தை அது. எனவே அந்த உணர்வுடன் குர்ஆனை நாம் ஓதணும், குர்ஆனை படிக்கணும், அதை உள்வாங்கணும். எனவே குர்ஆனின் மீதான நமக்கு இருக்கிற கடமை குர்ஆனை ஓதுவது, அது ஓதப்படுகிற பொழுது மௌனமாக இருப்பது, அதை கேட்பது, அதை மனனம் செய்வது, அதை சிந்திப்பது, அதை அமல் செய்வது, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இதுதான் குர்ஆனுடைய கடமை. அதிலும் குறிப்பாக ரமலான், அது குர்ஆனுக்கே உரிய மாதமாகும். எனவே வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிற பொழுது ரமலான் நிறைவாக குர்ஆன் இருக்கணும். ஒரு ரக்காத்தில் காலமெல்லாம் குர்ஆன் ஓதி முடிக்கிற ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு, வாழ்நாளெல்லாம் குர்ஆனின் மீது பற்று கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹு தன் வாழ்க்கை குர்ஆனுடன் கரைய வேண்டும் என்று கடைசியாக ரூகை விடுகிற பொழுது கூட குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது ரூகை விட்டார்கள் என்று சொன்னால், குர்ஆன் அந்த மக்களினுடைய இதயங்களை அப்படித்தான் புரட்டி போட்டது, அவர்களுடைய வாழ்வை புரட்டி போட்டது. எனவே அந்த குர்ஆன் நமது வீட்டில் வெறும் பரக்கத்திற்காக மட்டுமல்ல, குர்ஆன் பரக்கத்தும் உண்டு. தபர்ரக் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு பரக்கத்து பெறுங்கள், அது அல்லாஹ்வினுடைய கலாமும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பரக்கத்தும் உண்டு. கண்டிப்பாக குர்ஆனில் ஷிஃபா உண்டு, ஷிஃபா உண்டு. எத்தனை ஆயத்துக்கள் ஷிஃபாவுடைய ஆயத்துக்கள். குர்ஆன் ஓதப்படுகிற தண்ணீரில் ஒரு வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கிறது என்பதை சயின்டிபிக் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதப்படுகிற பொழுது உடல்ல மாற்றம், தண்ணீரில் மாற்றம், ஷிஃபாவில மாற்றம். எனவே குர்ஆனை ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துங்கள். குர்ஆன்ல 6 ஷிஃபாவுடைய ஆயத்துக்கள் இருக்கிறது. அந்த ஆயத்துக்களை முதல்ல ஓதுங்க, நோயாளிகளுக்கு ஓதிவிடுங்க. எனவே குர்ஆன் என்பது அது ஷிஃபா, அது ஆரோக்கியம். அது குர்ஆன் என்பது வெளிரங்கமான உள்ரங்கமான நோய்களுக்கான அது மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். எனவே அத்துணைக்குமான குர்ஆன், அனைத்திற்குமான தீர்வாக இருக்கிற அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்வின் பொக்கிஷமாக எடுத்துக்கொண்டு குர்ஆனை ரமலானில் மாத்திரமல்ல எல்லா காலங்களிலும் குர்ஆன் ஓதி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பதோடு கபரிலேயும் நமக்கான வெளிச்சமாக, துணையாக, ஒளியாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நாம் ஓதிய குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் நமக்கான பாதுகாப்பாக அல்லாஹ் அதை ஆக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கும், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு நிறைவோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள் யாவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்மிலிருந்து மரணித்து விட்ட மௌத்தாக்களுடைய கபறுகளை அல்லாஹ் வெளிச்சமாக்குவானாக. அவர்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்குவானாக. அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. மகிழ்ச்சிகரமான மன்னரை வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக என்று கூறியவனாக நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.